அண்மை செய்தி. அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட நிலையில் இன்று செய்தியாளர்களை சந்திக்கிறார் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன். இன்று காலை 11 மணிக்கு செய்தியாளர்களை சந்தித்து விளக்கமளிக்க இருக்கிறார். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் தங்கமணி. வணக்கம். குறிப்பாக கடந்த 2 மாதத்திற்கு முன்பே இருந்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக மீதும் எடப்பாடி பழனிசாமி மீதும் கடும் அதிருப்தியில் இருந்தார். இந்த நிலையில்தான் கடந்த 2 மாதத்திற்கு முன்பு தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்துவதற்காக கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியில் இருக்கின்ற கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது செங்கோட்டையன் கூறியபடி இன்னும் 10 நாட்களில் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களும் நீக்கப்பட்டவர்களையும் ஒன்றிணைக்க வேண்டும், அப்படி ஒன்றிணைக்க விட்டால் தான் ஒன்றிணைப்போம் அப்படிங்கிற ஒரு கருத்தை தெரிவித்தார். 10 நாள் கெடு விதித்திருந்தார். இந்த நிலையில்தான் அப்பொழுதே அவர் செய்தியாளர்களை சந்தித்த 2 அல்லது 3 தினங்களுக்கு கழித்து அவருடைய மாவட்ட செயலாளர் பதவி என்பது இபிஎஸ் பறித்திருந்தார். இந்த நிலையில்தான் தொடர்ந்து அன்றைய தினத்திலிருந்தே இவரை சந்திப்பதற்காக டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம், சசிகலா போன்ற ஆகியோருடைய ஆதரவாளர்கள் தொடர்ந்து செங்கோட்டையனுடைய பண்ணை வீட்டிற்கு வருகை தந்து அவருக்கு ஆதரவுகளை தெரிவித்து வந்தனர். அவ்வப்போது கூட அவர் தெரிவித்தபடி நல்ல காலம் இருக்கின்றது, விரைவில் நல்ல முடிவு வரும் என்ற ஒரு கருத்தை தொடர்ந்து செங்கோட்டையன் வலியுறுத்தி வந்தார். இந்த நிலையில்தான் நேற்றைய தினம் பசும்பொன்னில் நடைபெற்ற தேவர் ஜெயந்தி விழாவிற்கு அதிமுகவிலிருந்து ஏற்கனவே நீக்கப்பட்ட டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் ஆகியோருடன் இணைந்து மூவரும் தேவரனுடைய நினைவிடத்திற்கு சென்று மரியாதை அளித்திருந்தனர். இந்த நிலையில்தான் நேற்றைய தினம் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அதில் குறிப்பிடத்தக்கது, கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் கழகத்தினுடைய சட்ட விதியை மதிக்காதனுடையும் ஒன்றிணைந்து செயல்பட்ட அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சரும் கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினருமான செங்கோட்டையன் இன்று முதல் இருந்து கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பதவி மற்றும் அதே சமயத்தினுடைய கட்சியினுடைய பொறுப்புகளிலிருந்து நீக்கப்படுகிறார். செங்கோட்டையனிடம் கட்சி நிர்வாகிகள் யாரும் எக்காரணத்தை கொண்டு தொடர்புகள் மற்றும் பேசக்கூடாது என அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தொடர்ந்து செங்கோட்டையனுடைய தரப்பினுடைய விளக்கம் என்றால், அதிமுகவில் பிரிந்திருக்கும் ஓ பன்னீர்செல்வம், சசிகலா, டிடிவி தினகரன் ஆகிய 3 நபர்களையும் இணைத்து செயல்பட்டாலும் அதே சமயத்தில் பிரிந்திருக்கும் அதிமுகவினுடைய ஒன்றிணைத்தால் மட்டுமே வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெறும், இல்லை என்றால் அதிமுக வெற்றி பெறாது என்ற நிலையில்தான் தற்போது வரை செங்கோட்டையன் அந்த கழக குரலை எழுப்பி வருகிறார். அதே சமயத்தில் தற்போது நேற்றைய தினம் செங்கோட்டையனை அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து இபிஎஸ் நீக்கப்பட்ட நிலையில தற்போது இன்றைய தினம் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கின்றார்.